ஐயோ கோயில் நடிச்சது பழுது பேரு நடித்தாங்க. என்னுடைய பெயர் தான் காமினி. காமினி நம்ம காமினிதா. இப்பவே வா காமினி இப்பவே வா காமினி. ஐயோ என் பெயர் காமினிதா. இப்ப முடியாது கொட்டை பின்னாடி அப்ப காமினி. அந்த காமினி கிடையாது. KAMINI காமினி. ஒன்னாங்களா டீச்சர் வந்து உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்? தூங்க அதிகமா பைபாஸ் குட்டி வாய் நீ கட்டும். நாளைக்கு ராமாயணம் நாடகம் நான் தான் ஆட்சியில் ஆம்பளை குழுவாயா வெக்க வரா? ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதா? ஆம்பளைங்களுக்கு சூடு சொரணை ஈனம் மானம் ரோசம் எல்லாமே இருக்குது. அது அடக்கமா அடக்கி வச்சுக்கிறோம். நம்ம வெக்கலுக்கு வெக்க வந்தா வெளிப்படுத்துவாங்க. எப்படியே ஆம்பளைங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு வெக்க வந்தா யாங்கோ நீங்க எப்பங்க பொம்பளை பேச ஆட ஆரம்பிச்சீங்க? ஆம்பளைக்கு இந்த வயசுல உங்களுக்கு வெக்க வயசாய் போச்சு. இந்த வயசு மட்டும் தட்டுறீங்க. 50 ஆசை வரும். உண்மையா 70 வயசு இந்த வயசுல இதெல்லாம் தேவையான அம்மா இதுதான் காதலா? இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? காடு வாவான்னு வீடு போட்டு இன்னும் முட்டி கிடக்குறா. சொல்லக்கூடிய சுடுகாடி வாடான்னு சொல்லுது. வயசை வச்சு வீடு போடான்னு சொல்லுது. அப்பா விக்கி அது நம்மளை சாப்பிட்டோம். ஒவ்வொன்றும் அப்படியே வயரங்கள் அப்பா நாளைக்கு சாப்பாடு கைவிடாத கூட சரி. பொம்பளைய பார்த்த உடனே நாட்டு நர்மல்ல அப்படியே முறுக்கேறி நிற்கும். அந்த பொம்பளைய பார்த்த அந்த கைவத்தால எப்படி இப்படி ஆடும் கொண்டாடி முன்னாடியா
எனக்கு ஆம்பி அவங்களாம் நாங்க வரமாட்டோம் எங்களுக்கு பாட்டு போட்டுட்டாய் அப்பா நாங்க வரமாட்டோம்டா ஆடுதா இந்த வயசுல உங்களுக்கு ஆடுதா அப்பா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா ஆம்பளைங்களுக்கு தலை முன்னாடி ஆடும் பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா சைடுல போய் ஆடுகிறது வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க அதனால கிட்ட கிட்ட ஓடியாது இவர் நம்ம வயிற்ற வச்சு முன்றாரு உங்களுக்கு லவ் பாட்டு பண்ற லவ் பாட்டு காதலா காதலா ஐயோ ரொம்ப சரோஜா தேவி எத்தனையோ மகாராணிகளை பாத்துக்கிறேன் இது மாதிரி மென்டல் மகாராணிகளை வெளிப்படையா சொல்லிட்டு நாங்கெல்லாம் சொல்லாத பத்தி இருக்கிறோம்ப்பா நாயமாமாஜே எங்க வரா நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே நீங்க நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாமா போடுறீங்களா வேற என்ன தெரியுது நீங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது உனக்கு நல்லா பேச பாத்துட்டேன் இது ஒரு சிரிப்பு மாமே மாமாக்கு வெக்க வெக்கமா வருதா மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து மாமா துள்ளிட்டு செஞ்சு கருவாரு பாலக்காட்டு பக்கத்து ஒரு அப்பாவி ராஜா இந்த வயதான காலத்திலே இப்படி அன்பா இருக்கிறீங்களே எனக்கே பொறாமையா இருக்கு போராமப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய முகம் ஆடிய பொழுதெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனைவி ஆடுவா பாடுவா அதை கண்டு நானும் சந்தோஷப்படுறேன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல அன்புதானப்பா விட்டு கொடுக்கணும் ஐயா அன்பு தவிர வேற ஒன்றும் இல்லை அடுத்தவ மேல பொறாமப்படக்கூடாது பொறாமை இந்த திருப்பி போட்டு படிச்சு பாருங்க மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம் அன்பு மரணம் உடைத்தாயே வாழ்க்கை பண்பு பயணம் அது இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் என் அன்பான மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராஜ் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான சேவகன் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க வேண்டும் அமைச்சர் கருணாக வருகிறார் யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு பொம்மை எங்கே தேடாதீங்க எல்லாம் அர்த்தம் விட்ட பணம் வர மாட்டேன் நின்னுங்கிறாங்க ஒரு 5 அடி சவுக்கு பிடிச்சி மட்டும் எடுத்தாங்க முனையில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சுழு நம்ம ஊர் முக்கூட்டில் என்ன அவசர அழைப்பு சந்திக்கிறது போத மன்னரே மன்னர் மன்னா வணங்குகிறேன் வாழ்க மக்கள் அவர்களே வாழ்க 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 பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவா அப்படியா இப்போதான் நான் விருந்து சென்று உனது பிள்ளைகளை
கிளப்ப நீ என்ன வாழ்க்கை இதுன்னு இதுனா என்ன அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏண்டா நான் உனக்கு சித்தப்பா மாதிரி அப்பா என்னப்பா இது சொல்ல மாட்டேன். சகல இதெல்லாம் நீ நடக்கூட போகாது. மகனே மகன் என்ன சகலப்பாடின்னு சொல்றதுனால அவருடைய மனசு சந்தோஷப்படுதுன்னா சொல்லட்டும். ஆனா சகலப்பாடி ஆபத்துல வாயனு தானே மத்தவங்க நடக்க போறது இல்லை. வாழ்க்கைப்பா வாழ்க்கை. நீ எப்ப கை தட்ட அயல் நாட்டிலிருந்து இளவரசன் இளவரசி அம்மா வந்திருக்கிறாங்க. உண்மை, உண்மை. அவர்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். இதோ நாட்டிய நிகழ்ச்சி. தங்க ஓடியாடி பஸ் வேலைக்கு போறீங்க ஆள் எடுத்தா சொல்லுமா நானும் வந்துடுறேன். இதெல்லாம் பதம் ஒழிய முடியலம்மா நானும் வேலைக்கு போறீங்க. நாட்டிய இளவரசர் வருகைக்காக சிறப்பான நாட்டியம். உன் பேர் என்ன? தண்ணி வரும் தண்ணி வரும் சுகுணா மோட்டர்ல கல்பனா சுப்பையா கொப்பி தண்ணி வரும். கல்பனா தங்கவாடி மாடி அடிச்சது உமால பாவ சொல்ல போன்னு போடுறதுல பேர் என்னம்மா? என் பேருதான் ஐசு. ஐசு தப்பிடுவேன் நான். இது அந்த ஐஸ் கிடையாது, இது தப்பைசுடா. குச்சி வச்சா நோண்ட முடியாது.
இந்த ஸ்பூன் போட்டு அப்படியே அள்ளி சாப்பிடலாம். ஐயோ, என்ன மாணவரே முழுக்க பாத்தியா யாரு அப்படி? எல்ல கல்ல மேல நாய் உட்காந்து எந்த பசுக்கிறாங்க அப்படி இந்த பழமொழி யார் சொல்லிருக்கோம்? எங்க பதாப்பா பெரியப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அர்த்தமாக்காரு. எள்ளகல்ல ஏற்கனவே இருக்கும். இருக்கோம் நாய் போயிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கோம். சும்மா இருக்காது. ஆமாங்க. நேரா எள்ளகல்ல காலை தூக்கி அசிங்கப்படுத்தும். புண்ணியமா எங்கெந்தோ வருவான். நல்லா இருக்கிற இடத்துல அவன் அசிங்கப்படுத்துவான். அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நாய் எள்ளகல்ல மேல போற கதையை ஏன்டா நல்ல இடத்துல அசிங்கப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. பழசு பழசுதாங்க. யாரு ஏறி பாத்தியா? அடுத்த நாட்டிய சிறப்பாக இருக்க வேண்டாம். தங்கவாமா மேடம் மேடம் என்னடா மேடம் என்னடா இன்னும் எந்த பூனை காசு தருவிட்டாங்க அப்படி மெழுகுதுன்னே தெரியல. ஏய், ஏய், பெண்களை எங்க கை வைக்கணும் தெரியாது உனக்கு? பெண்களா? ஆமா, கம்பெனி பொம்பளைங்க நாங்க மொத்தம் 6 பெண்கள். ஆமா ஏய் 6 பொம்பளை சொல்லு. 6 யாரு? 6 யாரு? 6 பார்ப்பது விழிகெல்லாம் படையே பார்ப்பதில் மயங்கி விட்டேன். ஐயோ கோயில் நடிச்சது பழகுது. என்னடா பேசுறேன்? உன் பேரு நடித்தாங்க. என்னுடைய பெயர் தான் காமினி. காமினி நம்ம காமினிடா. இப்பவே வா. அறிவு கட்டணே காமினி. இப்பவே வா காமினி. ஐயோ என் பெயர் காமினிடா. இப்ப முடியாது கொஞ்சம் பின்னாடி வா. ஏய், என்ன சொல்ற? நான் அப்ப காமினி அந்த சொல்றேன். காமினி கிடையாது. KAMINI காமினி. ஒன்னாங்களா டீச்சர் வந்து இன்னொரு பேர் கூட இருக்குடா. தேனு. என்னதா மக்கிடுவோம். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்குடா? உன்னுட்டு தூங்க அதிகமா பைபாஸ் வா. பார்த்தேன் எப்ப பார்த்தேன்? அப்படியே குத்தி என் வாய் நீங்கட்டும். நாளைக்கு ராமாயணம் நாடகம் நான் தான் ஆட்சியில் இருக்கேன். இளவரசர் வருகைக்காக சிறப்பான நாட்டியம். யார் முதல்ல காட்டுறது? கை தூக்குங்க. மீதி கை யார் தூக்குறது? எப்ப போக போறா? கையை தூக்கணும் வேலை பிடி காட்டு. சிறப்பான நாட்டியம் காட்டுங்கம்மா. நாட்டியம் வருடா.
எது துணி கண்ட எது துணி கண்ட எது துணி ஜல்லிக்கல்ல வாரி வச்சுக்கிறேன் 3 லட்சம் 3 லட்சம். ஆமாண்டா எங்க கேளு. அந்த தேங்காய் முடிய 3 லட்சம் தான். ஏய் பில்லுல 5 தேங்காய் எடுத்து ஆமா வச்சு வச்சுக்கிறீங்க. ஆமா அது குடுக்குறீங்களா இல்லையா? ஏய் அதான் பாதி முடி கொடுத்தால உண்டாச்சுக்க முடியாது. அழகான உடல், அழகான உடல், உடலுக்கு ஏத்த துணி, ஆமாண்டா அதுக்கேத்த ரோஸ் 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 உனக்கேத்த ரோஸ் நல்லா. எனக்கு ஏத்த பேசுறியா மாடவா ஒன்னே படம் துணி கட்டுறாங்க. அடுத்தது என்னுடைய நாட்டம்
பேசக்கூடாது. அட வெறியாத்து வேலை இதா. அடி நம்சது அடுத்த கம்சலா சிறப்பான நாட்டியம். அப்படியா? நாட்டியத்தை பார்க்கத்தான் ஏய், இந்த கோடான கோடி மக்கள் வந்திருக்காங்க. அப்படியா? வண்டியில போலாமா? ஏண்டா? நான் கொடுக்குறேன். ஆண்கள் யாருமே யாரு கூட்டிட்டு போற? ஏம்மா? வண்டியில போலாம். போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா, ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களாண்ட ஆயில் கிடையாது, நீ ஸ்டார்ட் பண்ணு. இங்க யாரும் தர மாட்டாங்க. நான் ஆர்டர் என்ன கொடுப்பேன்? பணம் பணமா? ஆயிலா? நீ சின்னதுலயே முத்தரவு ஏன் ட்ரை பண்ணி பார்க்கத்தானே என்ன பாடுறா? அத்தனை பாடா? ஏண்டா? போலாமா? எங்கம்மா? பண்டிகை. அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதே.